வாயை குடுத்து மாட்டிக்கொண்ட ராசா அடித்து துவம்சம் செய்த அதிமுக ஐடி விங். முன்னாள் மத்திய அமைச்சரும் தற்போதைய திமுக நாடாளுமன்ற உறுப்பினருமாக திரு ராசா அவர்கள் தீவிரமான திக நிலைப்பாடு கொண்டவர். இதனாலே அவர் பல திமுக தலைவர்களாலே விமர்சிக்கப்படுவதுண்டு. பல்வேறு நேரங்களில் கடவுள் இல்லை, இந்து கடவுள் பற்றி அவதூறு பேச்சு என பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கினார். தற்போது முன்னாள் முதலமைச்சரும் அதிமுகவின் நிறுவன தலைவருமாக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் அவர்கள் குறித்து ராசா அவர்கள் பேசிய பேச்சு சமூக வலைதளத்தில் கடுமையான எதிர்வினைகளை ஆற்றி வருகிறது. அவ்வாறு எம்ஜிஆர் அவர்கள் குறித்து பேசிய பேச்சுக்கு அதிமுக மட்டுமல்லாமல் தமிழக மக்கள் மற்றும் பொதுமக்களிடமிருந்து ராசா அவர்களுக்கு கண்டனங்கள் வலுத்து வருகின்றன. அப்படி அவர் என்னதான் பேசினார்? வெளியில இருந்து வந்தவனுக்கு இந்த நாட்டுடைய மனிதனை மாண்பை மதிக்கக்கூடிய அந்த பேர் ஆண்மை இருந்தது. ஆனால் எம்ஜிஆர்ங்கிற ஒரு லூசுக்கு அது இல்லையே. ஒரு தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சரை பார்த்து லூசு என்று ராசா அவர்கள் பேசியது திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு சென்றுள்ள இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான களத்தை எதிர்நோக்கியுள்ள இந்த வேளையில் ராசா அவர்கள் இவ்வாறு கடுமையாக பேசுவது ராசாவுக்கு மட்டுமல்லாமல் திமுகவினருக்கே ஒட்டுமொத்த பாதிப்பை ஏற்படுத்தும் என திமுக மூத்த தலைவர்களே பலர் கருத்து தெரிவித்து வருகின்றனர். தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொலிகள் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.